அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியலட்சுமி கவுன்சிலர் ஏழுமலையோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏழுமலை வீட்டுல போயிட்டு அவங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம், பாதியிலே நம்ம அவங்க கூட ஹாஸ்பிட்டல் இல்லாம வெளியில வந்துட்டோம், எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தா அப்படிங்கிற மாதிரி ஏழுமலை கிட்ட சொல்ல கவுன்சிலர் ஏழுமலையும் பாக்கியாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியாவை அவரோட கூட பிறந்த தங்கச்சியா நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு நம்மளோட ஏழுமலை. எதாச்சியா பேசிட்டு நம்ம பாக்கியா என்ன பண்ணனா, சரி கிளம்புறேன், இன்னைக்கு வந்து என் பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நான் வந்து பார்ட்டிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா கிளம்ப ஏழுமலை வந்து என்ன தங்கச்சி, நீங்கள் வந்து எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி ஆயிட்டீங்க, அப்படி இருக்கும்போது எனக்கு இனியாவோட பிறந்த நாளுக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க பாக்கியா வந்து வேறு வழி இல்லாமல் சரி கண்டிப்பாக வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தி வீட்டுக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிட்டு நம்ம பாக்கியா வந்து கிளம்பிடுறாங்க. பாக்கியா கிளம்புனதுமே ஏழுமலை என்ன பண்ணனா, சரி இனியாவுக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு பாக்கியலட்சுமி தங்கச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம ஏதாச்சும் கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ தேடி கலெக்ட் பண்ணி ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நேராக நம்ம சுதாகரோட வீட்டுக்கு போகிறாங்க. சுதாகர் வீட்டுக்கு போனதுமே கவுன்சிலர் பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. சுதாகர் என்ன சம்மந்தியோட ஏற்கனவே ப்ராப்ளம் பண்ணது இந்த கவுன்சிலர் தான், இப்போ என்னன்னா பர்த்டே பார்ட்டிக்கு இவரும் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சுதாகர் யோசிக்கிறாங்க. நம்ம பாக்கியா போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சுதாகருக்கு வந்து இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் கவுன்சிலரும் முன்னாடியே போனதுனால இதை வச்சு கண்டிப்பாக ப்ராப்ளம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் என்னென்னமோ யோசிக்கிறாரு. அவர் என்னதான் பிளான் போட்டாலும் சரி இப்போதைக்கு நம்ம பாக்கியா கிட்டே எந்த பப்புமே வேக போகிறதில்ல. நம்ம பாக்கியாவும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக சுதாகரோட வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாருமே நின்று சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறாங்க நம்ம பாக்கியாவை. பாக்கியாவுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனியா மாப்பிள்ளையோட சந்தோஷமாக இருக்காளா, மாப்பிள்ளையை பார்த்தாலும் வேற மாதிரி இருக்காரு, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியல. ஆகாஷோட எதிர்ச்சியாக பேசுனதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளை இப்படி நடந்துக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக திரும்பவும் நம்ம நிதிஷ்கிட்ட பேசி இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத பண்ணுற மாதிரி நம்ம பாக்கியா எல்லா ஏற்பாடையும் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.